பத்திரிக்கை எல்லாரும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பிஎஸ்என்எல் சிம் கார்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது பிஎஸ்என்எல் சிம் கார்டே இல்லை, இது வந்து நீங்கள் போலியாக இமேஜ் எடுத்து நீங்கள் அந்த மாதிரி போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சிம் கார்டை அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் அதே ரிப்பீட்டடாக சொல்லும்போது எனக்கு சங்கடமாக இருக்குது. அதனால் நான் எங்கே சிம் கார்டு வாங்கினேன் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் அந்த கடையோட ஸ்டோரோட நான் ஸ்டோருக்கு போகலை, நான் வாங்கினது ரோட்டில் தான். அதோட முழு தகவலையும் நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நானும் உங்களை மாதிரி தான் ஒரு ஜியோ சிம்மு தான் வச்சுருக்கேன். பிரைமரி சிம் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ, ஒரு வோடாஃபோன் வச்சுருந்தேன். இப்போ நான் வாங்கினது புது சிம் கார்டு தான். அது ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். 2-3 வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் அதை வந்து அந்த வீடியோ உங்களுக்கு புது வீடியோ போட்டிருக்கேனா இல்லைன்னா எம்என்பி நம்பர் ஒன்று போட்டேன், அது போட்டிருக்கேனான்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்படி இல்லாட்டி நான் என்ன இன்னும் ப்ரைவேட்டில் வீடியோ வச்சுருக்கேன், நான் கூட பப்ளிஷ் பண்ணி விட்றேன். இப்போ இந்த வீடியோவை அதுக்கு முன்னாடியே போட்டுருவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறையா பேர் ரிப்பீட்டடாக ஒரே கேள்வி கேட்குறதுனால. இப்போ இந்த பிஎஸ்என்எல் சிம் கார்டு தான் நான் வாங்கினேன். இப்போ உங்களுக்காண்டி நான் இதை சும்மா ஒட்ட வச்சுருக்கேன். இது மேலே இருக்குது பாருங்கள், இதான் அவங்க கான்டாக்ட் நம்பர், ஸ்டோரோட கான்டாக்ட் நம்பரு. நான் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் நான் வந்து திருச்சியில் இருக்கேன். திருச்சியிலேருந்து ஒரு அவுட்டரில் ஒரு 10 கிலோமீட்டரில் இருக்கேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி திருச்சிக்கு ஒரு வேலையாக பேசினேன். டவுனுக்கு போயிருந்தேன், கடைங்களுக்கு போனேன். ஒரு இது வேலையாக ஜாமான்லாம் வாங்கலாம் அப்படின்னு, வயலுக்கு மறந்து வாங்கணும், பட் வீட்டுக்கும் மளிகை ஜாமான் வாங்கணும் அப்படிங்கிறதுனால சரி நான் போயிருந்தேன். நான் ரிட்டன் வரையில் வந்து பார்த்தீங்கன்னா உய்யகொண்டான் திருமலையில் ரோட்டோரமாக நான் போவேலையே பார்த்தேன், கொடை போட்டிருந்தாங்க. ஒரு 9:30 மணிக்கெலாம் போவேலையே பார்த்தேன், கொடை போட்டிருந்தாங்க. திருப்பி ரிட்டன் வரையில் நான் போவேல நிற்கல, போயிட்டேன். திருப்பி வரையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிப்பாட்டி கேட்டேன் அவங்கள்ட்ட. அப்போ வந்து பிஎஸ்என்எல் சிம் கார்டு இருந்தாங்க. சிம் கார்டுக்கு பார்த்தேன், முதல்ல சிம் கார்டு நம்பர் கொடுங்க, நான் சூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். நான் எதர்ச்சியாக நிப்பாட்டி சிம் கார்டு எல்லாம் எப்பொழுதும் மேலே விசாரித்து பார்த்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்து இந்த மாதிரி சிம் கார்டெல்லாம் கொடுக்கல, நம்பர்லாம் இல்லை, வெறும் சிம் கார்டு தான் வச்சுருந்தாங்க. நீங்கள் என்ன நம்பர் வேணுமோ சொல்லுங்கள், நான் அது ஒன்று தரேன் அப்படின்னாங்க. எனக்கு பிடிச்ச நம்பர் மாதிரி நான் கேட்டிருந்தேன். அந்த நம்பரில் எதுவுமே இல்லை. அப்புறம் அவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாங்க. அந்த லிஸ்ட்டில் ஒரு 10 நம்பர் காமிச்சாங்க. அந்த 10 நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறையா நம்பர் இருக்குனாங்க. நான் ரொம்ப இதே ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் ஏதாவது ரெண்டாம் ஒரு நம்பர் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த பாருங்க, அந்த சிம் கார்டு இங்கே தான் இருக்குது. அதை நான் மொபைலில் போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு என்ன டவர் கிடைக்காதுங்க, நான் கம்யூனிட்டி டேப்பில் ஒரு அப்டேட் போட்டிருக்கேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு என்ன டவர் எங்கள் ஏரியாவில் கிடைக்கிது, எங்கள் ஏரியா விட்டு போனால் தான் 4G நெட்வொர்க் கிடைக்கிது. சரி வாங்க அந்த சிம் கார்டை பார்ப்போம். இது முழுக்க சிம்முங்க, 5G சிம் தான். எந்த ஒரு அட்டையோ நான் வெட்டிட்டு எடுத்துகிட்டு வரதோ எடுத்து வரல. உங்களுக்கு பின்னாடியும் காமிக்கிறேன். இந்த இடத்துல அந்த நான் வாங்கின நம்பர் இருக்குது, அதனால் அதை நான் காமிக்க வேணாம்னு நினைக்கிறேன். அதனால் இப்படி மட்டும் காமிச்சுக்கிறேன். இந்த சிம் கார்டை தான், எந்த ஒரு போலியான ஒரு அட்டையோ எதுவுமே கிடையாது. இது முழுக்க 5G சிம் தான். நான் அவங்கள்ட்ட கேட்டு தான் வாங்கினேன், இன்னும் 5Gயே வரலையே அப்படின்ட்டு. எப்படி 5G உங்களுக்கு டவர் இருக்கான்னு நானுமே அவங்கள கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, டவர்லாம் இப்போ இல்லை ப்ரோ, இன்னும் 2 மாதம் ஆகும், 4G நெட்வொர்க் வரவே இன்னும் 2 மாதம் ஆகும்னு ஓப்பனாக சொன்னாங்க. நான் கடையில் வாங்கினேன் பார்த்தீங்களா, அது இந்த ஸ்டோரோட ஐடி. இந்த ஸ்டோரோட நம்பர் ஏன் நான் கேட்டு வாங்கினேன் அப்படின்னா, நீங்களுமே இதை வாங்கி கொள்ளுங்க அப்படின்னு நான் எப்பவுமே சொல்லுவேன். நான் சாலையோரமாக நம்ம ரோட்டு ஓரமாக நீங்கள் சிம் வாங்கினீங்க அப்படின்னா, கொடை போட்டுருக்கவங்கள்ட்ட வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்பரை வாங்கிக்கோங்க, அது பெட்டராக இருக்கும். ஏன்னா இந்த நம்பரை கூட, இந்த வீடியோ கூட அவங்கள்ட்ட காட்டுங்க. அவங்க ஓப்பனாக தான் சொல்லி தான் கொடுத்தாங்க, உங்களுக்கு 5G டவர்லாம் கிடைக்காது, 4G டவரே கிடைக்காது, சிட்டிக்குள்ளே மட்டும்தான் ஒரு சில இடத்துல 4G டவர் கிடைக்கும்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களும் நம்ம அந்த இடத்துல ஓப்பனாக உண்மையை சொல்லி தான் கொடுத்தாங்க. ஒரு சில இடத்துல தான் 4G டவர் இருக்குது, இன்னும் ஒரு சில இடத்துல இன்னொரு 2-3 மாதம் ஆகும், கூட ஆகலாம், வாய்ப்பு இல்லைங்க. நீங்கள் சிம்மை வாங்கிட்டு அப்புறம் நீங்கள் குறை சொல்லக்கூடாது. ஏன்னா நானே அவங்கள்ட்ட ரொம்ப நேரம் கேட்டுட்டு தான் இருந்தேன். கேட்டுட்டு நான் வாங்கினது வெறும் 50 ரூபாய்க்கு சிம்மை வாங்கினேன். இதில் 45 நாள் வேலிட்டி இருக்குது, தினமும் 2 GB இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சப்போஸ் இந்த ஏற்கனவே நான் இதுக்கு முன்னாடி ஒரு எம்என்பி நம்பரில் சேஞ்ச் பண்ணியிருந்தேன். இது வந்து நான் புதுசுமாக வாங்கினது எம்என்பி நம்பரில். இதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ இது மாதிரி நம்பர் வாங்கிட்டேன். எனக்கு இந்த சிம்மாக ஆக்டிவேட் ஆகலை, அது பழைய சிம்மே ஆயிடுச்சு. அது சிம் ஒரு டைம் ஆக்டிவேட் ஆச்சு, ஆனால் எந்த ரீசார்ஜும் பண்ணலை. நான் கடையில் போய் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. உங்கள் 50 ரூபா வாங்கினாங்க, அந்த மாதிரி 45 நாள் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஸ்டோரோட நம்பர் கொடுங்க, இல்லாட்டி உங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்களோட செல் நம்பரை அவங்க செல் நம்பரை கேட்டேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இந்த நம்பரை நீங்கள் ரிஜிஸ்டர், உங்களுக்கு கொடுத்துருக்க நம்பர், அதான் பின் சைடு நான் எழுதி வாங்கிட்டேன் நம்பரை. இந்த சிம் கார்டில் நம்பர் எழுதி கொடுத்துறாங்க. எனக்கு மட்டும் இல்லைங்க,
அங்கே வாங்கின அத்தனை பேத்துக்குமே பின்னாடி நம்பர் எழுதி வாங்கிட்டாங்க, பின்னாடி எழுதி கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஏதோ ஒரு சிம்மு வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்லாம் இல்லை, நீங்கள் என்ன நம்பர் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத பின்னாடி எழுதி கொடுத்துட்றாங்க. எழுதி கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த சிம் கார்டை வாங்கிட்டு நான் வந்துட்டேன். ஒரு 50 ரூபா தான், 45 நாள் வேலிட்டிங்க. நான் கால்ஸ்லாம் எனக்கு நல்லா தான் இருக்குது. இன்டர்நெட்டு கொஞ்சம் எனக்கு இன்னும் கொஞ்சம் சுற்றுது, இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா என்ன மாதிரி எங்கள் ஊரில் நிறையா பேர் வாங்கியிருக்காங்க. எங்கள் ஊரில் மட்டும் இல்லைங்க, நான் வர்ற செய்தியெல்லாம் பார்த்தாவே எனக்கே இதாக இருக்குது. ஏன்னா நிறையா பேர் பிஎஸ்என்எலுக்கு போர்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. போர்ட் எப்படி பண்ணுறது, பிஎஸ்என்எல்லேருந்து போர்ட் எப்படி பண்ணுறங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். இது முழுக்க சிம் கார்டு நான் உடச்சி காமிக்கிறேன். ஏன்னா இது முன்னாடி உடச்சி நான் மொபைல் யூஸ் பண்ணது. இந்த கவரை அங்கே தூக்கி போட்டுருவோம். இந்த பாருங்கள், இது சிம் கார்டு தான், இந்த அட்டையோ எதுவும் இல்லை. எனக்கு வெறும் 50 ரூபாய்க்கு 45 நாள் வேலிட்டி, தினமும் 2 GB இன்டர்நெட்டு, கால்ஸு நான் அதை தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ இதை தான் வந்து எங்களோட வீட்டு சிம்மு. இது வீட்டுக்கு போட்டேன், ஏன்னா இது வாங்கினது புது சிம்மு. இன்னொன்று, இதை வாங்கினதுக்கு அப்புறம் தான் நான் வந்து போர்ட்டு பண்ணி வாங்கினேன். ஏன்னா அவங்க அங்கனே தான் இருக்காங்க. இன்றைக்கி கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சண்டே, இந்த வீடியோ வந்து ஞாயிற்றுக்கிழமை எடுத்துகிட்டு இருக்கேன். நான் வந்து இன்றைக்கி போகல, முந்தா நாள் போனேன். முந்தா நாள் போகலையும் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் நான் எம்என்பி நம்பர் போட்டு எடுத்தேன். பரவாயில்ல, எனக்கு கொஞ்சமாக இன்டர்நெட் சுத்தாலும் ஒரு கவர்மெண்ட்டு டெலிகாம் கம்பெனியான பிஎஸ்என்எலுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது எனக்கு இந்த இது இருந்தால் போதும் எனக்கு அவ்வளோவா. ஏன்னா இன்டர்நெட்டு நம்ம யூஸ் பண்ண தான் நம்மளும் கெட்டு போகிறோம். நீங்கள் இப்போ நான் வந்து வயல் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது என்னோடய வேலைகள் பாதிக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ எனக்கு இதுக்காக இன்டர்நெட் சுற்றலையா, சரி நம்ம வயல் வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிறத அதாவது நேரத்தை வீணடிக்காமல் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு வாரமாக. அதுக்கு முன்னாடிலாம் இந்த ஜியோ கவர்லையும் ஏதாவது ஒன்று யூடியூப்பில் தள்ளி விட்டுக்கிட்டே இருப்பேன். இப்போ இது இருக்கவும் பார்த்திங்க அப்படின்னா என்ன வயல் வேலையும் இருக்குது, சண்டை சச்சரவும் இல்லாமல் இருக்குது. ஏன்னா இந்த மொபைலால் தான் நிறையா பிரச்சனை வருது. உங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை வருதான்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ திரும்ப முடிச்சுக்கிறேன். இல்லை வேறு எதுவும் உங்களுக்கு அந்த குடை வச்சுருக்க இடத்துல வீடியோ போடணும் அப்படின்னா சொல்லுங்கள், அங்கேயும் போயிடுறேன். உங்களுக்காண்டி வீடியோ எடுக்கிறதுக்காண்டி போகிறேன், பார்ப்போம். இந்த வீடியோ எடுக்கையிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிட்டு தான் எடுத்தேன். ஏன்னா நானுமே தெரிஞ்சு இந்த சிம் கார்டை நம்ம போய் வாங்கலை. ஏன்னா வந்து நம்ம வரையில் வந்து பார்த்து 5G சிம் கார்டு இருக்குன்னு 5G ரெடி அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து என்ன சொல்ல வர்றாங்க மகரமோ. நானும் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு சில வீடியோலேயே சொல்லியிருப்பேன். அதாவது டவர் இன்னமும் வரல, நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது நம்ம கொஞ்சம் பெஸ்ட்டு. இப்போ நான் ஜியோ சிம்மு வர்றதுக்கு முன்னாடியே நான் அந்த ஜியோ சிம்மை அறிவித்த அந்த செப்டம்பர் மாத டயத்தில் வந்துச்சு, 2016 தான் வந்துச்சு முதல் ஜியோ. அப்போ வந்து 4G வேல்ட்டு ஃபோன், அப்போ ஃபோனே இல்லை. அப்போ இந்த ஃபோன் வந்து எதில் இருந்துச்சு வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி ஃபோனும் இந்த மாதிரி தான் வந்துச்சு. ஏன்னா அப்போ தான் இந்த சைனா ஃபோனெல்லாம் உள்ளே வந்தது. இந்த ஜியோவும் சைனா ஃபோனும் உள்ளே வந்த காலகட்டங்களில் தான் இந்த ஜியோ சிம்மே வந்தது. அந்த 4G வந்தது. 4G, இந்த சைனா ஃபோனும் இந்த ஜியோ எல்லாம் வந்து ஒன்றா வந்தது. அந்த காலகட்டத்தில் நான் சோனி மொபைல் வச்சுருந்தேன். நீங்கள் நிறைய பேர் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். சோனி எக்ஸ்பீரியா E4G இந்த மாடல் வச்சுருந்தேன். அது ஒரு சென்சாருமே இல்லை. அதை வச்சு நான் இன்னுமே அந்த இன்ஜினியர் நம்பர் என்கிட்ட இருக்குது. ஏன்னா சர்வீஸ் சென்டர் இன்ஜினியர் நம்பர் அப்படி வாங்கி நான் யூஸ் பண்ணது தான் அந்த ஜியோ 4G. இப்போ அதை விட்டு பிரியங்கும்போது நமக்கு வந்து எனக்கு ஒன்றும் எந்த ஒரு வருத்தமும் இல்லை.